அறிக்கை தயாரிப்பு குழுன்னு உருவாக்கப்பட்டு 5 மண்டலாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வணிகர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் சந்திச்சு ஆன்லைனில் நாங்கள் ஒரு வலைதளம் உருவாக்கணும். அது சில நொடிப்பொழுதுகளில் ஹேங் ஆச்சு. ஏன் தெரியுமா? ஒரு நொடியில் ஒரு 1000 பேர் வரலான்னா ஒரே நொடியில் 1,00,000 பேர் போய் பார்த்து ஹேங் ஆச்சு. ஸோ அதில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான சஜஷன்ஸ் வந்திருக்கு. அதை கன்சாலிடேஷன், அதாவது பகுப்பாய்வு செய்து பிரித்து பைஃபர்கேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் போகுது. வெற்றி தலைவரினுடைய அந்த ஒரு திருவாயால் அந்த வெற்றி அறிக்கை என்பது வரும். வெற்றி அறிக்கை வரும். அதுக்கு அந்த வெற்றி அறிக்கையினுடைய முகப்பு, அதாவது அதோடைய ஹைலைட்ஸை கூட அவர் முன்கூட்டியே கூட சொல்லலாம். அந்த நல்ல நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் வரும். இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 மகளிர் உதவித்தொகை கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. திமுகவும் அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அறிக்கை ஏதாவது உங்ககிட்ட? நிச்சயமாக நானும் எதிர்பார்க்கிறேன். இது மக்கள் தே டிசர்வ் இட். அவர்களுடைய பணம் தான் இது. என்ன இவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இந்த 5000 ரூபாய் ஏன் வருஷத்துலேருந்து கொடுக்கல, மாதத்துலேருந்து கொடுக்கல? அப்போ அந்த 28 மாதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இந்த வருஷம் மட்டும் தான் கோடை காலம் வருதா? உலகத்தில் எப்படி ஒரு விஞ்ஞானி சம்மர் வருதுங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சார். இது வரைக்கும் சம்மரே வரல. ஏன்னா 1008 கேள்விகள் இருக்குது. அதனால் மிகவும் திட்டமிட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக செய்வோம். எந்த சிறப்பு திட்டங்களுக்கு எதிரானது கிடையாது தமிழக வெற்றிகளை.